ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பிரவீன் உத்தராத்தில் உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் இம்பார்ட்டண்ட் February 2026க்கான இம்பார்ட்டண்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 30 மார்க் எஸ்ஏ அது போட்டிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் வந்து ரஸ் அலங்கார் சந்து, இது மூணு வந்து உங்களுக்கு 10 மார்க் 30 மார்க்குக்கு வருது ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து நான் ரஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ அலங்கார் போட போகிறேன். அலங்கார், இந்த அலங்கார் வந்து உங்களுக்கு வந்து கவிதையில் வந்து எப்படி நம்ம வந்து அலங்கார்ன்றது அலங்காரம் தான். வார்த்தை அலங்கார், சப்த அலங்கார், ரூப அலங்கார், இந்த மாதிரி அலங்கார்ன்றது எல்லாமே அலங்காரம், அழகுபடுத்துதல் அப்படின்ற மீனிங்கில் தான் வருது. வேறு டிஃப்ரெண்ட்டான மீனிங்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கு. உருவ அலங்காரம், ரூபக்குன்றது உருவ அலங்காரம். இப்போ ஒரு கல்யாண பொண்ணுக்கு, நம்ம ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது நம்ம அலங்காரம் பண்ணுறோம். ஏன்னா அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அது அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு பண்ணுறோம். இப்போ ஒரு குழந்தைக்கு இப்போ பர்த்டே வருதுன்னா அந்த குழந்தைக்கு நியூ ட்ரெஸ் போட்டு அதை நல்லா குளிக்க வச்சு அதுக்கு பொட்டுலாம் வச்சு அதை அழகுபடுத்துகிறோம். ஏன்னா அதுக்கு அன்றைக்கி பர்த்டே. அதனால் அந்த மாதிரி ஒரு கவிதை வந்து இலக்கிய அலங்காரம், கவிதை அலங்காரம். அதை தான் கவிஞர்கள் வந்து இந்த மாதிரி ரூபக் அலங்காரம், இது மாதிரி அந்த கவிதையை அழகுபடுத்துறதுக்கான பயன்படுத்தப்படும் சொற்கள், உதாரணங்கள், இதெல்லாம் தான் வந்து அலங்காரம். அதை படிக்கிறவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதுக்கும் மேலும் மேலும் படிக்க தூண்டுறதுக்கும் அந்த வார்த்தை பவர், அவர் வேர்டு பவர், அதை யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள் வந்து அவங்க மனதில் வந்து ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கிறதுக்கும், ஒரு நல்ல ஒரு கவிதை அப்படின்னு அது ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கான அலங்காரம் தான் ரூப அலங்காரம். இந்த ரூபக் அலங்காரம், சந்து, அலங்காரு, இது எல்லாமே ரஸ், இலக்கிய ரசம் அது பார்த்தோம். இப்போ இலக்கிய கவிதை, வார்த்தை, சப்த அலங்கார், ரூப அலங்கார், அர்த்தாலங்கார், அதை இப்போ பார்க்க போகிறோம். அதில் தான் வந்து ரூபக் வருது ஸ்டூடெண்ட்ஸ். ரூபக் உருவகம், ரூபக்னா உருவகம், உருவ அலங்கார், உருவத்தை அழகுபடுத்துதல், அந்த உருவ அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். ஜபு உபமேய் மே உபமான் கே ரூபுகா ஆரோப் ஹோதாக, அதாவது ஒரு உபமேய், ஒரு ஊமை பொருள், உபமான் ஓமை, ஒரு ஓமை ஓமேயம், ஒரு பொருளை ஒரு பொருளுடன் ஒப்பிட்டு சொல்லுதல். ரூபுகா ஆரோப், இந்த உருவத்தையும் அந்த உருவத்தையும் ஒப்பிட்டு சொல்லுதல், அதுதான் ஆரோப் ஹோத்தாக, ஒப்பிடுதல். அதுக்கு பேர் தான் ரூபக்குன்னு சொல்கிறாங்க. தபு, அந்த பொருள் வந்து ரூபக் அலங்கார் ஹோத்தாக, ஒரு பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு இதை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது அலங்காரமாக மாறுகிறது. அதுதான் உருவ அலங்காரம், அதுதான் ரூபக் அலங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உபமேய அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படும் பொருள். உபமான், எந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோமோ அந்த பொருள். இதை வந்து ஆரோப் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லும்போது, உருவத்தை ஒப்பிடும்போது தப்பு ரூபக் அலங்கார் ஹோத்தாக, அது ரூபக் அலங்காரமாக மாறுகிறது, உருவ அலங்காரமாக மாறுகிறது. இஸ்மே உபமேய் और उपमान के बीच, இந்த ஒப்பிடப்படும் பொருளும் அந்த உப்பமான் உப்பமேயமும் உப்பமானும் இதுக்கு நடுவில் இருக்கிற ஒற்றுமை சமத்தா, அதுக்கு எவ்வளோ ஒற்றுமை இருக்கிறது. பட் ஜாத்திக கி தோனோ ஏக்ஸே ஜான் படுத்தே லகுத்தேக, ஏக்ஸே அதாவது ஒன்றுடன் ஒப்பிடும்போது இது இதை போல் இருக்கிறது, அதை போல் இருக்கிறது, இப்படி இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து உப்பமை, ரூபக் அலங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சே முக்கு சாந்து சந்திரமானா நிலவு, முக்குன்னா முகம் நிலவை போல் இருத்தல் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. ரூபக்கே தீன் பேது, உருவ அலங்காரத்தில் 3 விதம் இருக்கிறது. சம ரூபக், சமமாக இருத்தல், இரண்டும் இதை போலவே அது இருக்கிறது. அசலாக இது அப்படியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகாக ஒப்பிட்டு சொல்கிறது. இந்த அழகும் அந்த அழகும் ஒன்றாக இருக்கின்றன. உபமேய் அவர் உபமான் மே சமதா, ரெண்டும் சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஜெய்சே முக்கு சந்திரக, முக்கு தூசரா சந்திரக, இந்த முகம் நிலவை போல் இருக்கிறது, இந்த முகம் இன்னொரு நிலவு போல் தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு முகத்தின் அழகும் நிலவின் அழகும் இங்கே ஒப்பிடப்படுகிறது. அதிக ரூப், அதை விட அதிகமாக இருத்தல், இதை விட இன்னும் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உப்பமேய் மே உப்பமான் கி அபேக்ஷான்னா அதனுடைய ஒப்புமை வந்து அதனுடைய அழகு வந்து அட்ராக்ட் பண்ணுறது, நம்மளை கவர்தல். அபேக்ஷானா கவர்தல், அந்த வார்த்தை வந்து நம்மளை கவர்றது. குச்சி அதிகமாகவே, திக்காயே ஜாத்திக்கு அதிகமாகவே அந்த அழகு அதிகமாக தெரிகிறது. ஜெய்சே முக்கு நிஷ்கலங்க் சந்திரக, இந்த கலங்குன்னா கலங்கம்,
அதில் மேகக்கூட்டம் நிலவில் தெரிஞ்சுனாக்கா அந்த மேகம் வந்து பாதி தான் தெரியும். அப்போ நிலவு வந்து கலங்கப்பட்டுக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மேகம்லாம் இல்லாமல் நிலவு தெளிவாக அழகாக நிலவு மட்டும் தெரிஞ்சுன்னா அது கலங்கமற்ற நிலவு போன்றதுன்னு சொல்லுவோம். அந்த கலங்கமற்ற நிலவு போன்ற முகம், அந்த முகம் எந்த கலங்கமும் இல்லாமல் பளிச்சுன்னு அந்த நிலவு போல் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கு நிஷ்கலங்கு சந்திரக, முகம் கலங்கமற்ற நிலவை போல் அழகாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு எடுத்துக்கணும். அதுதான் உதாரணம். நியூன் ரூபக், கொஞ்சம் கம்மியாக, இங்கே சமமாக இருத்தல், இங்கே கொஞ்சம் அதிகமாக இருத்தல், இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருத்தல். நியூன் அப்படின்னா கொஞ்சம் கம்மி. உபமேமே உபமான்கி அபேக்ஷா, அந்த அந்த ஒப்பிடப்படும் பொருளை விட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. குச்சி நியூன்தா கம்மி, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. திக்காயி தேத்தி, திக்காயி ஜாத்திக ஜெய்சே உஸ்கா முக், அவளுடைய முகம் கர்கோ பிரகாஷித்து கர்னேவாலா சந்திரமாக, அதாவது சந்திரமா வந்து இந்த உலகத்துக்கே வந்து இருண்ட நேரத்தில் தன் ஒளியை தருகிறது, அழகாக தெரிகிறது. அதே போல் இந்த வீட்டில் இந்த பெண்ணின் முகம் நிலவை போல் ஒளிர்கிறது. இந்த வீடையே வந்து ஒளிர வைக்கிறது இவள் முகத்தின் அழகு, இந்த முகத்தின் பளபளப்பு, இவளின் இந்த நிலவு போன்ற முகம் இந்த வீட்டையே வந்து ஜொலிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதுக்கு உதாரணம். இதுதான் ரூபக் அலங்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நல்லா படிங்க, படித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனாச்சும் புரியல, கஷ்டமாக இருந்துச்சுன்னா படிக்க அதை வந்து சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்டில். இது வந்து GMV Q&A புக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இது அந்த புக்கில் GMV Q&A புக்கில் பேஜ் நம்பர் 65 இருக்குது இந்த ரூபக் அலங்கார். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் ஓனாக கூட இதை எழுதலாம். இந்த உதாரணம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. நீங்கள் சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கூட பார்க்காம உங்களுக்கு புரியறதை எழுதினா கூட மார்க் வந்துடும். 10 மார்க் இருக்கிறதால இது நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து எமக் அது போடணும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டில் வருது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.